ஹாய் எவ்ரிவன். ஸோ டுடே இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பேசிக் டேட்டா அனலிஸ் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிற டேட்டா செட் வந்து ஸ்பெண்டிங் பேட்டர்ன்ஸ் என்ன ஒரு டேட்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து காலம்ஸ் இருக்குது, கஸ்டமர் ஐடி, க்ளோசரிஸ், ஐட்டம், அப்புறம் குவான்டிட்டி, ப்ரைஸ் பர் யூனிட், டோட்டல் ஸ்பெண்ட், பேமெண்ட் மெத்தட், லொக்கேஷன் அண்ட் அதை எப்போ வாங்கினாங்கன்ற மாதிரி. ஸோ இதில் இந்த டேட்டா செட்டை வச்சுட்டு நாங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய போகிறோம். இதில் இருக்கிற விஷயங்கள் மூலமாக நாங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ப்ராஜெக்ட் எப்படி நடக்கும்ன்றதையும் மற்றது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்கன்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் எங்களுக்கு தேவையான விஷயத்தை டெவலப் பண்ணணும். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டேட்டா அனலைஸ் பண்ணுறது எந்த பிளாட்ஃபார்ம்ன்றதை நீங்கள் ஷோ பண்ணிக்கணும். ஸோ ஆக்சுவலி நார்மலி வந்து சில பேர் வந்து கூகுள் கொலாபில் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஜூபிட்டர் நோட் புக்கில் பண்ணுவாங்க. ஸோ ஜூபிட்டர் நோட் புக்கோ இல்லாட்டி எதுவும் ஜூபிட்டர் நோட் புக்கில் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து பைத்தன் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் உங்களோட மிஷினில். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எப்படி பைத்தன் இன்ஸ்டால் பண்ணலாம்னா பைத்தன் டவுன்லோட்னு கூகுளில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட் கார்டு. ஸோ இந்த சைடை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பைத்தன் இந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ எந்த டேட் ரிலீஸ் பண்ணிருக்கிறதெல்லாம் போடுவாங்க. ஸோ இது டெவலப் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் பைத்தனை டெவலப் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அந்த டெவலப் பண்ணதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நீங்கள் வந்து பைத்தன் மைனஸ் வெர்ஷன் அடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு உங்களோட மிஷினில் பைத்தன் இருக்கா இல்லையான்னு காட்டும். ஸோ இப்போ இந்த அவுட்புட் இந்த மாதிரி வெர்ஷன் காட்டாட்டி உங்களோட மிஷினில் அவுட்புட் இல்லைன்னு இருக்கா. ஸோ இதான் முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து ஜூபிட்டர் நோட் புக். ஸோ என் முதல் வீடியோலையும் நான் சொல்லிப்பேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு, பட் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு. ஸோ நீங்கள் கூகுளில் போய் ஜூபிட்டர் நோட் புக் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யணும்னா நீங்கள் பிபி இன்ஸ்டால் நோட் புக்னு கொடுத்தீங்கன்னா சென்டிங்க கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நீங்கள் இந்த பிபி இன்ஸ்டால் இதை கொடுத்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும். ஸோ ஆக்சுவலி நான் ஆல்ரெடி நான் புக்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சரி. ஸோ இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை. ஸோ இப்போ போகிறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளோட டேட்டா செட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நான் டேட்டா செட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ன்றதை சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து 10,000 டேட்டா என்ட்ரிஸ் வச்சிருக்கிறாங்க அபவுட் த ஐட்டம் ப்ரைஸிங், குவான்டிட்டிஸ், போர்ட், டிரான்சாக்ஷன், லொக்கேஷன் அண்ட் பேமெண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குன்னா அங்கே சில மிக்ஸ்ட் வேல்யூஸ் இருக்குது, மற்ற ஹிடன் பிளாங்க்ஸ் இருக்குது அண்ட் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது. அண்ட் அவங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா எந்த கேட்டகரிக்கு மக்கள் கூட செலவழிக்கிறாங்கன்ற மாதிரியும் அண்ட் ஆல்சோ எந்த லொக்கேஷன் மீன்ஸ் ஸ்டோரா ஆன்லைனில் மொபைல் எப்பன்றது, மற்றது அவங்களுக்கு எந்த பேமெண்ட் மெத்தடு மக்கள் கூட விரும்புகிறாங்கன்றதையும் தான் அவங்க பார்க்கணும்னு இருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ டேட்டா செட் பார்க்க போனோம்னா ஸோ உங்களுக்கு பார்க்க முடியும் எங்களோட டேட்டா செட்டை வந்து மீனிங் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடின்றது ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு கஸ்டமர் ஐடி. ஸோ இது வந்து நாங்கள் ஒரு யூனிக் கீன்னு சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து நாங்கள் கஸ்டமரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ கேட்டகரி இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ், ஃபுட், ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டிவிட்டி, கிஃப்ட், க்ளோசரி, ஹாபீஸ் அப்படின்றலாம் இருக்குது. ஸோ எந்தெந்த விஷயங்களுக்கு அவங்க செலவழிக்கிறாங்கன்னு இருக்குது. ஸோ ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கேட்டகரியின் சப் கேட்டகரி மாதிரி. ஸோ இப்போ க்ளோசரிஸ் எடுத்தீங்கன்னா மில்க் இருக்கும் அண்ட் சில க்ளோசரி, சில பிரெட் அப்படி இப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ குவான்டிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பொருட்கள் அவங்க வாங்கியிருக்காங்கன்றது. ஸோ மில்க் வந்து எத்தனை எடுத்துருக்காங்கன்னு போது அந்த இது ப்ரைஸ் பர் யூனிட்ன்றது ஒரு பொருளுக்கான விலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இது எடுத்தோம்னா கிஃப்ட்ஸ் எடுத்தோம்னா என்ன வாங்கியிருக்காங்கன்னா ஃப்ளவர்ஸ் எத்தனை வாங்கியிருக்காங்க 2. ஸோ ஒரு பொருளுக்குரிய விட 15% மட்டும் இருந்தால் டோட்டல் ஸ்பெண்ட். ஸோ அங்கே இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வரும். ஸோ டோட்டல் ஸ்பெண்ட்ன்றது எவ்வளோ டோட்டலாக செலவழிச்சிருக்காங்க அந்த பொருளுக்குரியது. அண்ட் பேமெண்ட் மெத்தட்ன்றது பார்த்தீங்கன்னா அது 3 வகை இருக்குது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அது உங்களுக்கு தெரியும், டிஜிட்டல் வாலெட்ன்ற மாதிரி 3 இது இருக்குது. அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 3 லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டோரில் போய் நேரம் வாங்க முடியும், இல்லை மொபைல் ஆப் மூலமாக, இல்லாட்டி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். அண்ட் டிரான்சாக்ஷன் டேட்ன்றது
எந்த டேட்ஸில் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே டிரான்சாக்ஷன் டேட்டும் நீங்கள் பார்க்கலாம் எந்தெந்த வருஷத்துக்கு இருக்குன்னா 2023, 24, 25 இருக்குங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த டேட்டா செட்டை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஜூபிட்டர் நோட் புக் தேவை, இல்லாட்டி நீங்கள் கூகுள் கிளாப் அந்த மாதிரி செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஒரு ஃபைல் வந்து சும்மா நம்மளை க்ரியேட் பண்ணலாம். நான் ஆக்சுவலி டேட்டா அனலிசிஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட டேட்டா செட். ஸோ இதெல்லாம் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்களோட இதுக்கு தேவையானது. ஸோ அதை வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த டேட்டா செட் இருக்கும்போது ஸோ ஈஸியாக என்னென்னா நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம் ஃபைல் பார். இதில் கிளிக் பண்ணிட்டு Ctrl+A அமர்த்தினீங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆகும். இதில் வந்து CMDன்னு அடிச்சிங்கன்னா அந்த பார்த்து வந்து உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் ஆகும். ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், பைத்தன் ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் நோட்புக்குன்னு அடிச்சிங்கன்னா உங்களோட ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் கூட போட்டிருப்பாங்க இப்போ டு ரன் த நோட் புக் ஜூபிட்டர் நோட் புக்னு அடிக்க சொல்லி. பட் ஆக்சுவலி சில பேருக்கு இது ஒர்க் ஆகாது, ஏன்னா வேர்ஷன் இஷ்யூ அந்த மாதிரி கேஸ் ஆகுது. ஸோ இப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இங்கே வந்து அப்புறம் ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஜூபிட்டர் நோட் புக் திறந்துருக்கேன். பட் ஓகே, இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா இப்போ திறக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா செட்டிங் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் புது நோட் புக் திறக்கிறீங்கன்னா Python 3 இன்னொன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட் புக் திறப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு நீங்கள் வந்து பேட்டர்ன்ஸ் ஸ்பெண்ட் ப்ராஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா சரி, ஸோ அதிலே ரீநேம் பண்ணால் உங்களோட இது வந்து ரீநேம் ஆகிடும். ஸோ இதுதான் இதில் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பொதுவாக சேவ் பண்ணுறதுக்கு, ரீநேம் பண்ணுறது, டூப்ளிகேட் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது உங்களோட ஃபைலில் மோஸ்ட்லி அதுக்கு இந்த ஆப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் லோகோ இது எடிட்டும் பண்ண முடியும். வியூ அண்ட் ரன்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லாக ரன் பண்ணாங்க. நீங்கள் ரன் ஆன் செல் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் செல்லும் ஈஸியாக ரன் ஆகும். ஸோ இதுகள் தான் இதுக்குள்ள இருக்குது. ஸோ அடிஷ்னலி வேறு சொல்லணும்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது கோடுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா மார்க் டவுன்னு இருக்குது. ஸோ இந்த மார்க் டவுனும் கோடுக்கு என்ன வித்தியாசம்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மார்க் டவுன்ன்றது இப்போ நீங்கள் இதை டைப் பண்ணிங்கன்னா சும்மா ஹாய்னு டைப் பண்ணிட்டு ரன் பண்ணீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு வேர்டாக இருக்கும், இது கோடாக இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க் டவுன், இது ஒரு கோடு. ஸோ அது மார்க் டவுன் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்ன்றது ஈஸியாக பார்க்குறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மார்க் டவுனில் பார்த்தீங்கன்னா ஹேஷ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹேஷை யூஸ் பண்ணும்போது ஹேஷ் அடிச்சுட்டு நீங்கள் ஸ்பேஸ் அமர்த்தணும். ஸ்பேஸ் அடிச்சுட்டு தான் நீங்கள் உங்களோட வேர்டை கொடுக்கணும். ஸோ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு இது மாறுது. ஸோ இது என்ன விஷயம்னா இப்போ எவ்வளோ ஹேஷ் நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு அது சீன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ 3 ஹேஷ் போட்டிருக்கேன். இப்போ 4, 5, 6ன்னு போடும்போது ஸோ முதல் இருந்த விட சின்ன ஆயிட்டு. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் இதை போல்டு பண்ணணும்னா என்ன செய்யணும்னா இந்த ஹேஷ்லேருந்து தள்ளி வந்துட்டு ஸ்பேஸ் அடிச்சுட்டு ஸ்டார்ன்றதை போடணும், ஸ்டார்டிங்கும் போடணும், எந்த எண்டிங்லையும் போட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட் போல்ட் ஆகிருக்கும். ஸோ நார்மலி பார்த்தீங்கன்னா நான் நார்மலி 2 or 3 ஹேஷ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வந்து போல்ட் பண்ணோம்னா எங்களுக்கு ஈஸியாக தெரியும் என்ன. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா என்ன லைப்ரரிஸ் சிலது கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணுவோம் இதுக்கு தேவையான. ஸோ பார்த்தீங்கன்னா வேர்டு உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிச்சுன்னா மேபி நீங்கள் ஒரு ஹேஷ் இல்லை 2 ஹேஷ் போடும்போது உங்களுக்கு அது ஓகே இருக்கும். ஸோ இது ஓகே. ஸோ நாங்கள் இப்போ போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் டேட்டா செட் உங்களுக்கு வழங்கப்படுத்திட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சில பிளாங்க்ஸ் எல்லாம் இருக்குது, மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ முடிஞ்சளவு டேட்டா செட்டை பார்க்கும்போது இதுக்குள்ள ஏதாவது ஒரு கனெக்ஷன் தெரிஞ்சுன்னா முடிஞ்சளவு இருக்க போகிறோம். ஸோ நாங்கள் இதில் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சு குவான்டிட்டியும் ப்ரைஸ் யூனிட்டாக பெருக்கினா டோட்டல் ப்ரைஸ் வருதுன்ற தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது ஒரு கனெக்ஷன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எங்களுக்கு பின்னாடி தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்து இம்போர்ட் பண்ணணும் லைப்ரரிஸ். ஸோ அதுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம், இம்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு தேவையானது பேண்டாஸ்ன்னு ஒரு லைப்ரரி இருக்குது. /pd இது வந்து ஒரு நேம் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த பேண்டாஸ் வந்து எதுக்கு மைண்ட் யூஸ் பண்ணுறேன்னா அந்த டேபிள்ஸோ ரீட் பண்ணுறதுக்கு, மற்றது எக்ஸல் ஃபைலில் ரீட் பண்ண CSV ஃபைலுக்கு இது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லைப்ரரி இருக்குது இம்போர்ட் numpyன்னு சொல்லி. ஸோ numpyன்றது எதுக்குன்னா அந்த கேல்குலேஷன்ஸ் மற்றது அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த numpy யூஸ் பண்ணுவோம். ஸோ
கூட கணக்கு விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணணும். அடுத்து இம்போர்ட் பேசிக், நான் ஒரு 2-3 பேசிக் லைப்ரரி போடுறேன். ஸோ பின்னிங் நம்மளுக்கு தேவைப்பட்டோன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும் தனியாக கோட் அடிச்சு. ஸோ பைப்ளாட் SPLTன்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இப்போ ஒன்ஸ் நீங்கள் இதை அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்க்க முடியுது, இது வந்து ஒரு மேப் தான், இது ஒரு கோட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. ஸோ என்ன நடந்திருக்குதுன்றதையும் காட்டுது. ஸோ அதுக்கு தான் இந்த மார்க்டவுன்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை வச்சு ஒரு முறை ரன்னு கிளிக் பண்ண தேவை. உங்களோட கீபோர்டில் ஈஸியாக வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அது ரன் ஆகும். ஸோ ஒன்ஸ் அது ரன் ஆனதுக்கப்புறம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட செல் ரன் ஆச்சுன்னா நம்பர் மாறுபடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 3 இருக்குது, இப்போ 4 வரும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு செல்லு ரன் பண்ணும்போது அந்த நம்பர் மாறுபடும். ஸோ ஃபஸ்ட்டு 0ல் இருந்துச்சு, இப்போ 1 இருந்துச்சு. நான் அப்புறம் திருப்பி ரன் பண்ணும்போது ரொம்ப கூடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எங்களோட ஃபைலை ரீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஒரு பேர் கொடுப்போம், DFன்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து இப்போ இங்கே தான் நாங்கள் எங்களோட லைப்ரரிஸ் யூஸ் பண்ண போகிறோம், PD. ஸோ பேண்டஸ் லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபைல் வந்து ஒரு CSV ஃபைல். ஸோ அதை வந்து ரீட் பண்ணுறது ரீட் CSVன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணோம். ஸோ அதில் இந்த ஃபைலை கால் பண்ணணும். நீங்கள் இதில் ஃபைல் பார்த்து தான் கொடுப்பீங்க. ஸோ என்ன செய்யுங்கன்னா எப்பவுமே ஹோமில் போயிட்டு உங்களோட ஃபைல் எங்கே இருக்கோ அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி பார்த்துன்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ ஹோமில் போயிட்டு உங்களோட ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே காப்பி பார்த்துன்னு இருக்கேன், அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு இங்கே வந்து இது வந்து இன்வெர்டர்ஸ் கமெண்ட்ஸுக்குள்ள தான் வரணும். இதை கொடுத்தீங்கன்னா சரி. ஸோ இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட இதையும் மார்க்டவுனையும் நீங்கள் ஒரு முறை மார்க்டவுன் போட தேவையில்லை. ஒரு செல் பண்ணி இதுலேருந்து இது வந்து காப்பி பண்ணுது மார்க்டவுன். ஸோ இது மாதிரி வேணும்னு வரும். இது என்ன செய்யுங்கன்னா இது கீழே இறக்கணும். இதுனா மேலே போகும், பார்த்தீங்கன்னா இது மேலே போகும். ஸோ இதை கீழே இறக்கணும். கீழே இறக்கினீங்கன்னா சரியா இது இந்த கோடை கீழே வரும். இதில் வச்சு போடுங்க ரீடிங் டேட்டா செட்னு போடுங்க. ஸோ ஒன்ஸ் அதை போட்டு நீங்கள் இதுக்குமே ஷிஃப்ட் என்டர் அனுப்பினீங்கன்னா தந்துடும். ஸோ இப்போ ரீட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸ்லாம் ரீட் ஆகிருக்க ஒழுங்கானு பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட் 5 வேல்யூஸ் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸும் இருக்குது. அதேமாதிரி லாஸ்ட் வேல்யூ ஒருக்கா செக் பண்ணணும். ஸோ ஹெட்ன்றது ஃபர்ஸ்ட் 5 வேல்யூஸ் அண்ட் லாஸ்ட் வந்து லாஸ்ட் 5 வேல்யூஸ் செய்துன்றது. ஸோ இது நான் உங்களுக்கு குறிச்சு வச்சேன். நைஸ். ஆக்சுவலி இது கொஞ்சம் டைம் இருக்குங்க, பட் நீங்கள் பழகினீங்கன்னா படப்படன்னு டக்குன்னு போடுவீங்க. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இது செய்கிறேன். ஸோ இது எப்படி கோட் பண்ணி ஸோ நீங்கள் கோட் அடிக்கிற முன்னாடியே இதை அடிச்சிட்டிங்கன்னா ஈஸி. இது வந்து என்னென்னா உங்களோட கிளைண்ட்டோ யாராவது ஒருத்தர் பார்க்கும்போது அவங்க ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செஞ்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 999. ஸோ எங்களோட டேட்டா செட்டையும் இப்போ நீங்கள் செக் பண்ணலாம். எங்களோட டேட்டா செட்டில் எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,001 வரைக்கும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 0 சரி. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா எவ்வளோ ரோஸ் இருக்குது காலம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஆக்சுவலி 10,001 மீன்ஸ் எனக்கு இதுவுமே 0ல் தொடங்குறதால தான் அப்படி நினைக்கிறேன். இது 1ல் தொடங்குது மீன்ஸ் 2ல் தொடங்குது அப்படின்னும் போது சரி தானே. எனக்கு ஆக்சுவலி 1ல் தொடங்குது. ஸோ 2ல் தொடங்குது. ஸோ சரி. ஸோ இப்போ வந்து இப்போ எத்தனை ரோஸ் குழம்பு இருக்குன்னு சரியாக பார்க்கணும்னா DF டாட் ஆக்சுவலி ஷேப்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து ஷேப் 0ன்றது என்ன மீன் பண்ணணும்னா உங்களோட ரோஸை மீன் பண்ணணும். அதே மாதிரி ஷேப் காலம்ன்றது சாரி ஷேப் 1ன்றது வந்து உங்களோட ரோவை மீன் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து ஒன்றை பிரிண்ட் கொடுத்துருப்பேன். சாரி நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுக்காம டிரெக்டாக அடிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லைனா கடைசியாக இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஸோ ஏன்னா நாங்கள் வந்து எங்களோட டேட்டா செட்டில் இருக்க காலம்ஸ் அண்ட் ரோஸை டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து
ஒரு பேக்ரவுண்ட் நாங்கள் கொடுக்கணும்னா டிஸ்பிளே நம்பர் ஆஃப் rows அண்ட் காலம்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து நம்ம ஷேப்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு குயிக் சம்மரி பார்க்க போகிறோம் எங்களோட டேட்டா செட்டை. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் காப்பி பண்ணிட்டு டிஸ்பிளே சம்மரி ஆஃப் டேட்டா செட். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து .info-ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ df.info பார்த்தீங்கன்னா df.infoன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இத்தனை என்ட்ரிஸ் இருக்குன்றத டிஸ்பிளே ஆகும். அண்ட் எங்களோட நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் என்னென்ன காலம்ஸ் இருக்குன்றது டிஸ்பிளே ஆகும். அண்ட் டேட்டா டைப்ஸ் என்னன்றதும் டிஸ்பிளே ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா str-ன்றது ஸ்ட்ரிங்ன்றது மீனிங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி, ப்ரைஸ் பர் யூனிட் அண்ட் டோட்டல் ஸ்பெண்டுக்குமே கொஞ்சம் டேட்டாஸ் கூட இது 10,000-லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200-300 டேட்டாஸ் குறையுது. அண்ட் மெமரி யூசேஜையும் காட்டும். ஸோ இதான் .info வேலை. ஸோ .info வந்து காலம்ஸில் நேம் டிஸ்பிளே பண்ணும், அடுத்தது நாள் கவுண்ட் டிஸ்பிளே பண்ணும், அதுக்கப்புறம் டேட்டா டைப்பை டிஸ்பிளே பண்ணும். செக்கிங் த நம்பர் அல்லது each column அடிச்சிங்கன்னா ஸோ இதை நான் சேர்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து df.sna ஒன்று இருக்கு .sum. ஸோ இந்த SNAன்றது என்ன மீனிங்னா எந்த வெளி மிஸ் ஆகுது, ஸோ அது ஒவ்வொரு குளத்துக்கும் அதோட கூட்டத்தொகை இத்தனை வெளிஸ் மிஸ் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடிக்கு சைவர்னா ஒரு வெளிஸ் மிஸ் ஆகுது, அந்த மாதிரி கேட்டகரி ஐட்டமுக்கும் சைவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி, ப்ரைஸ் பர் யூனிட் அண்ட் டோட்டல் ஸ்பெண்டு பார்த்தீங்கன்னா வெளிஸ் மிஸ் ஆகுது. ஸோ இதுலேருந்து நாங்கள் கற்றுக்கலாம் எத்தனை ஒரு குளத்துக்கும் என்னென்ன எத்தனை வேல்யூஸ் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ மிஸ்ஸிங் வேல்யூஸை எப்படி டீல் பண்ண போகிறோம்ன்றது இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2 மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி மிஸ்ஸிங் வேல்யூஸ் மீன்ஸ் நான் வேல்யூஸை தான் மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்து மோஸ்ட்லி சொல்லுவோம். ஸோ அது ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரோ ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போ எங்களோட டேட்டா செட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ஒரு ரோவை எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இப்போ எனக்கு இந்த ரோ ஃபுல்லாகவே வேல்யூஸ் இல்லாமல் போகும்போது நான் இந்த வேல்யூஸை வந்து டிலீட் பண்ணலாம். அதேமாரி ஸோ இது டிலீட் வந்து ஆக்சுவலி இந்த எக்ஸல் வந்து நீங்கள் டிலீட்டில் டேபிள் ரோஸ்ன்னு கொடுத்து செய்யலாம், இல்லாட்டி நீங்கள் பைத்தன் யூஸ் பண்ணி செய்யலாம். ஸோ அதேமாரி இப்போ ஒரு காலம் வந்து எடுத்தோன்னா குவான்டிட்டி காலம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜீரோஸ் தான் இருக்குன்னு நீங்கள் வந்து அந்த காலமையும் ட்ராப் பண்ண முடியும். பட் இது வந்து ஒரு கண்டிஷன் கூட தான். ஸோ உங்களுக்கு டேட்டா செட் வந்து மினிமம் எனக்கு மினிமம் உங்களுக்கு 1000 மேல் இருந்தால் அது ஓகே, இல்லாட்டி அது வந்து எஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒரு சின்ன டேட்டாலும் எவ்ரி ரோ அண்ட் காலம்ஸ் வந்து முக்கியம். ஸோ உங்கள்கிட்ட பெரிய அளவு டேட்டாஸ் இருக்கும்போது உங்களால் இந்த விஷயம் செய்ய முடியும். அதர்வைஸ் இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணுறது சரிப்பட்டு வராது. மீன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் ரோஸ்டாகும்போது இந்த மெத்தட் வந்து சரிப்பட்டு வராது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2வது மெத்தட் வந்து இம்பியூட்டேஷன்ன்றது. ஸோ அது என்ன மீனிங்னா எங்கள்கிட்ட இருக்கிற டேட்டா வச்சு ஒரு ஸ்டாட்டிக்கல் ஆவரேஜ் ப்ரெடிக்டிவ் மாடல் யூஸ் பண்ணி செய்கிறது. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லணும்னா இப்போ இதை முதலாம் முறை சொன்ன மாதிரி ட்ராஸே குழம்பு இதாகி. ஸோ இந்த இம்பியூட்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை இருக்குது. ஒன்று எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதால் பிரிக்கிறது. மீடியன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் அப் பண்ணுறது ஏறு வரிசையில், அதுக்கப்புறம் அதுலேருந்து நடு நம்பரை எடுக்கிறது. ஸோ இதுதான் 2க்குமே இருக்கிற வித்தியாசம். அதுமாதிரி மோடுன்றது பொதுவாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப் யூஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூட க்ளோசரிஸ் தான் வருதுன்னு போது இப்போ எங்கே எங்களுக்கு மிஸ்ஸிங் வெளியே வரும்போது நாங்கள் அதை வந்து க்ளோசரியோட ஃபில்அப் பண்ணிட்டு போவோம். ஸோ இதுதான் அந்த மோடுன்றது. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டிவ் இம்பியூட்டேஷன்ன்றது வந்து இது வந்து நீங்கள் நார்மலாக வந்து
மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் இல்லாட்டி அதில் வச்சு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டேட்டா செட்டை வந்து ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணி ஸோ அதுலேருந்து நம்மள்ட்ட இருக்கிற பிளாங்க்ஸை வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறது தான் இந்த ப்ரெடிக்டிவ் இம்பிட்டேஷன்ன்றது. ஸோ இந்த 2 முறையும் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட டேட்டா செட் படி பார்க்கும்போது நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிச்சு. ஸோ நான் அதான் சொன்ன முதலே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ஸை வச்சும் செய்ய முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இல்லாட்டி நாங்கள் மீடியன் இல்லாட்டி இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி இந்த ப்ரைஸ் பர் யூனிட் எப்படி எடுப்போம்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கூட்டி பிரித்து எடுத்து அதில் மீன் வேல்யூ வச்சு ஃபில்லப் பண்ணிட்டு போகிறோம். பட் ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஆக்சுவலி அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பெண்ட் ஈக்குவல் டு குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ் பர் யூனிட். ஸோ அது வந்து எங்களால் ஒரு 2 ஈக்குவேஷன் உருவாக்கக்கூடியதாக இருக்குது, ப்ரைஸ் பர் யூனிட்டையும் குவான்டிட்டியும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு குளத்துலையும் பார்த்தீங்கன்னா 3மே மிஸ் ஆன மாதிரி இல்லை. அப்படி 3மே மிஸ் ஆகுதுன்னும் போது நீங்கள் மேபி அந்த ரோவை டிலீட் பண்ணலாம், இல்லாட்டி மாடல் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒவ்வொரு ரோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூ ஒன்று குவான்டிட்டி மிஸ் ஆகும், இல்லாட்டி ப்ரைஸ் பர் யூனிட், இல்லாட்டி டோட்டல் ஸ்பெண்ட் அப்படி மாறி மாதிரி தான் மிஸ் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எங்களுக்கு ஃபில் பண்ணுறது ஈஸி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது இந்த பிளாங்க்ஸாக இருக்கிறது வந்து என்னோட கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பிளாங்க்ஸ் வந்து நாங்கள் வந்து நான் வேல்யூஸால் ஃபில்அப் பண்ணணும். ஸோ அப்போ தான் எங்களை கால்குலேஷனுக்கு காட்டும் சரி, அதுக்காக வந்து நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த எம்டி ஸ்பேசஸ் வந்து நல் வேல்யூவோட ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி நம்ம அட்வான்ஸ் யூஸ் பண்ணுற மூலமாக உங்களுக்கு ஈஸியாக உங்களோட கிளைண்ட்டுக்கும் சரி இல்லாட்டி நீங்கள் யாருக்கா விளங்கப்படுத்தும் போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஆக்சுவலி இல்லாட்டி நீங்கள் வந்து ஆக்சுவலி இல்லாட்டி நீங்கள் இதில் வந்து ஹேஷ் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணி அடிக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஸோ உங்களுக்கு எது ஓகே தோணுது அதுக்கெல்லாம். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா நல் ஸ்பேஸ் வந்து நல் வேல்யூவோட ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு கோட் எழுதிட்டு உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன். இதுதான் கோட். நான் ஃபர்ஸ்ட்டு இது வந்து இந்த ஆறுன்றது என்னென்னா இது வந்து நாங்கள் ரோஸ்டிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஸ்லாஷ்ன்றது. ஸோ ஆக்சுவலி இந்த பேக் ஸ்லாஷ் வந்து பைத்தனில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஸோ இப்போ இந்த பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணும்போது அது ஒரு மீனிங் ஒன்று இருக்குது, ஆறுன்ற வரை யூஸ் பண்ணாட்டி. ஸோ நார்மல் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ஃபைல் பாத்திரம் பைத்தனில் இல்லாட்டி கொடுக்கும்போது பேக் ஸ்லாஷில் இருக்கிறது ஒன்று வந்து 6 கொடுத்து எழுதிங்க, இல்லாட்டி டபுள் பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஈஸியாக வந்து 6 கொடுத்து எழுதுறது பெட்டர். ஸோ அதுக்கு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் தொண்டைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்டிங். ஸோ அந்த ஸ்லாஷ் எஸ் ஸ்டார்ன்றது 0 இல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட கேரக்டர்ஸ் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கிறது, ஸ்பேஸ் இல்லாட்டி டேப்ன்றது மாதிரி. ஸோ அந்த $sign வந்து டெக்ஸ்ட்டில் முடியும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் படிச்சீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் லெட்டர்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்பேஸ் மட்டும் இருக்கிறது இல்லாட்டி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நடுவழி வச்சு ஃபில் பண்ணுறீங்க. ஸோ இது எப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் மேட்சா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸே இல்லை, அதேமாதிரி வேர்ட்ஸும் இல்லை. ஸோ அதேமாதிரி இதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயங்களுக்கு இதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸோட வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால இது வந்து இதாக இருக்குல்ல. ஸோ இந்த மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்பேஸ் மட்டும் இருக்கிற இடத்துக்கு வந்து np.nonன்றது வந்து நாங்கள் வந்து இந்த numpy ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ நன் வேல்யூவை அந்த இடத்துக்கு இன்சர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ரிஜெக்ட்ஸ் ஈக்குவல் ட்ரூன்றது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன இது மீன் பண்ணுறதுன்னா எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்கோன்றதை பைத்தனை சொல்லுவோம். இல்லாட்டி இது பைத்தன் வந்து இது ஆக்சுவலி இந்த இன்வெர்டர்ஸ் இந்த இன்வெர்டர்ஸ் கமாக்குள்ள வந்தாலே நாங்கள் டெக்ஸ்ட்னு எடுத்துடும்.
ஸோ பைத்தன் இது சொல்கிறோம், இது வந்து ஒரு சிம்பிளாக எடுத்துக்கோங்க, எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது அது அண்ட் இன்பிளேஸ் ஈக்குவல் ட்ரூன்றது வந்து எங்கள்கிட்ட இருக்க அந்த டேட்டா செட்லேயே அதை ரீப்ளேஸ் பண்ணேன், புதுசாக ஒன்று உருவாக்கணும். அது எங்கள்கிட்ட இப்போ டிஎஃப்ன்ற அந்த டேட்டா செட்லேயே அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுப்போம். ஸோ இதை என்டர் பண்ணின பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நல் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இதில் ஒரு நல் இருந்துச்சு. ஸோ அது நல் ஆகுது, இது நல் ஆகுது, நல் வேல்யூஸாக மாறுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான கேல்குலேஷன் செய்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு நல்ல இருந்தால் தான் பைத்தன் வந்து அந்த அந்த ரோவையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ இது பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கும்போது பைத்தன் வந்து இந்த ரோவே இல்லை காலமையே கன்சிடர் பண்ணாது. ஸோ அதனால எங்களுக்கு வந்து கேல்குலேஷன் வந்து மிஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் நல்ல வேல்யூஸால் ஃபில் பண்ணுறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டா செட்டுமே பிளாங்க் ஸ்பேஸோட வராது, பட் நீங்கள் செக் பண்ணணும். நம்மளால் வேல்யூஸ் இல்லாதது வந்து நல்ல தான் வரும், நல்ல வராட்டி நீங்கள் அதை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டீங்கன்னா சரி. ஸோ ஒன்ஸ் அது ஆனதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, 3 ஈக்குவேஷன் நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஒன்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய ஒவ்வொரு குழம்புமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து டேட் டைமில் மாற்றணும், இல்லாட்டி நம்பர்ஸில் மாற்றணும். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து காலம்ஸ் வந்து டேட்டா டைப் மாற்றுறதுக்கு மார்க்டவுனில் திருப்பி போடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு குவான்டிட்டி என்ற டேட்டா இருக்குது. ஸோ அதை வந்து நம்பர்ஸுக்கு மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து டிஎஃப் அந்த காலம் நேமை கூப்பிடுவோம். ஸோ குவான்டிட்டி அப்புறம் பிடி, இதுக்கு வந்து பெண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். pd.to இருக்குன்னா அது வந்து நம்பருக்கு மாறும். ஸோ டிஎஃப் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு and errors equal அது பார்த்தீங்கன்னா நாங்கள் டேட்டா டைப்ஸை மாற்றுறோம். ஸோ குவான்டிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா df.numeric கொடுத்து செய்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டை மாற்றும். ஸோ df.info போடும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டுக்கு மாறி இருக்கு, இன்டீஜர் தான் வேணும். ஸோ எங்களுக்கு இன்டீஜர் வேணும்னா இதுக்கு என்ன செய்யணும்னா டாட் எஸ் டைப்னு சொல்லி அதில் வந்து இன்டீஜர் 64 சொல்லியிருக்கு. ஸோ அதை நீங்கள் கொடுக்கும்போது இப்போ திருப்பி df.infoன்னு கொடுக்கும்போது இன்டீஜருக்கு மாறுது. ஸோ இதே மாதிரி சேம் வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் பர் யூனிட் அண்ட் மற்றது டோட்டல் ஸ்பெண்டுக்கு நீங்கள் செய்யலாம். ஸோ எங்களுக்கு அது வந்து எப்பவுமே ஃப்ளோட்டில் தான் வரும், ஏன்னா அது வந்து ரெண்டுமே ப்ரைஸ் ரிலேட்டடானது. ஸோ அதனால இந்த இன்டீஜர். ஸோ இந்த கோட்டில் பார்த்தீங்கன்னா எரர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் மீனிங் என்னென்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இதில் பார்க்கும்போது நம்பர் இல்லாட்டி அது சின்ன ஸ்டெப் ஆகிடும் பைத்தனில். ஸோ அதுக்கு நான் சொல்கிறேன், இப்படி எதுவும் ஒரு நம்பர் இல்லாட்டி நீ வந்து அதை ஸ்டாப் பண்ணாத, நீ என்ன செய், அதை வந்து நன்னால் ரீப்ளேஸ் பண்ணி நீ ஃபங்க்ஷனை ரன் பண்ணுன்றது தான் அதில் மீனிங். ஸோ இது வந்து எங்களுக்கு அது உதவும். ஸோ எங்களோட ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆகாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ரைஸ் பர் யூனிட் இந்த குளத்துக்கு கொடுப்போம். ஸோ ஆக்சுவலி நான் கோடை காப்பீஸ் பண்ணுறேன்னா திருப்பி எழுதுறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நீங்கள் வந்து குளம் யூனிட்டுன்னு அண்டு இதில் வந்து அப்படியே காப்பீஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பெண்டுன்னு சொல்லுவோம். அப்படி நீங்கள் எங்களே காப்பி பண்ணலாம். ஸோ நான் அடிச்சிட்ருக்கேன். அண்ட் இது இதுலேயும் போட்டிங்கன்னா சரி. ஸோ இப்போ இது வந்து எங்களுக்கு ஃப்ளோட்டாக மாறுது ரெண்டும். ஸோ இதை செக் பண்ணி பார்க்க df.info கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோட்டாக மாறுது.
ஸோ ஒன்ஸ் அது டன் ஆனதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் மாற்றிட்டோம். இந்த டிரான்சாக்ஷன் டேட் வந்து எங்களுக்கு ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஸோ டேட் டைம்னு சொல்லி டேட்டா டைப் இருக்குது. ஸோ அதுக்கு மாற்றும் போது எங்களுக்கு வருஷம் மாதம் நாளுன்ற மாதிரி அந்த டேட்டா செட்டுக்கு மாறும். ஸோ அதை வந்து எங்களுக்கு ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். இந்த வருஷத்துக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அந்த மாதிரி ஈஸியாக பார்க்குறதுக்கு நாங்கள் அந்த டைப்புக்கு மாற்றுறோம். ஸோ அதையும் மாற்றிடும். ஸோ இந்த கோடை காப்பி பண்ணுவோம். ஸோ இதே கோட் தான் ஆக்சுவலாக கொஞ்சம் வித்தியாசம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டேட்னு இருக்கும். இதில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் டேட்னு கொடுத்துட்டு இப்போ நியூமெரிக்கு பதிலாக டேட் டைம்னு சொல்லி ஒரு இது இருக்கு, அதுக்கு மாற்றுங்க. ஸோ வருது டிஎஃப் ஓகே. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்துருக்கு. ஸோ கொலம் நேம் அடிக்கும்போது பார்த்து அடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா df.info இருக்கா, திருப்பி நீங்கள் கொடுக்கும்போது ஆக்சுவலி நாங்கள் இந்த மார்க் டவுன்ஸையும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 15 வருது. ஸோ அதுவும் ஓகே. ஸோ இப்போ நீங்கள் உங்களால் பார்க்க முடியுது டைப்ஸ் எல்லாம் மாறி இருக்குது, டேட்டா டைப்ஸ். ஸோ ப்ரைஸ் பர் யூனிட், இன்டீரியர், மற்ற டிரான்சாக்ஷன் டேட்டுக்குமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்கப்புறம் தான் இந்த நல் வேல்யூஸை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி சொன்ன மாதிரி ஒன்று மீடியன் மூலமாக யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி ரிலேஷன்ஷிப் என்னென்ன இருக்கோ அதை வச்சு எங்களுக்கு இப்போ ரிலேஷன்ஷிப் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சி. ஸோ அந்த ஈக்குவேஷன் மூலமாக ஒரு குளத்தையும் நாங்கள் ஃபில் பண்ண முடியுது. எங்களுக்கு இந்த 3 குளத்துக்கு தான் வேல்யூஸ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ப்ரைஸ் பர் யூனிட் செய்யணும். ஸோ டிஎஃப் ப்ரைஸ் பர் யூனிட் அந்த குளத்தை எடுக்கணும். அதுக்கு வந்து ஃபங்க்ஷன் டிஎஃப் இந்த குளத்தை நாங்கள் இதாக போகிறோம்னா ப்ரைஸ் பர் யூனிட்டை ஃபில் பண்ணுங்க. ஸோ இங்கே நடக்கிற சேஞ்சஸ் வந்து இந்த குழம்புல அப்படியே ப்ரைஸ் பர் யூனிட்ல போய் சேவ் ஆகும். ஸோ ஃபில்ன்றது வந்து என்ன மீனிங்னா மிஸ்ஸிங் வேல்யூஸை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபில்ன்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஎஃப். ஸோ எப்படி நான் ஃபில் பண்ண போகிறோம்னா டோட்டல் ஸ்பெண்ட் வந்து டிவைட் பண்ணால் குவான்டிட்டியால் வர போகிறது தான் இதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களை ப்ரைஸ் பர் யூனிட்ன்றது வரும் எங்களோட ஈக்குவேஷன் படி. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே குவான்டிட்டின்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ கவனமாக எப்பவுமே காலம் நேரம் செக் பண்ணுவேன். ஸோ குவான்டிட்டி. ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ண போறீங்கன்னா வெளியே ஃபில் ஆயிருக்கான்னு பார்க்கணுன்னா ப்ரைஸ் பர் யூனிட்ல போய் பார்த்தீங்கன்னா 10,000 வேல்யூஸ் இதாயிருக்கு அப்படின்னா ஃபுல்லாக ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதே தான் நாங்கள் இப்போ வந்து எது செய்ய போகிறோம்னா குவான்டிட்டிக்கும் செய்ய போகிறோம், மற்றது நம்மளோட டோட்டல் ஸ்பெண்டுக்கும் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் ஸ்பெண்டுக்கு செய்யலாம், அப்புறம் குவான்டிட்டி செய்யலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பெண்டுன்னு வரும். ஸோ இந்த காலம் செலக்ட் பண்ணுறோம், இந்த காலத்தை ஃபில் பண்ண போகிறோமா அதை போடுறோம். பிறகு ஃபில் பை டோட்டல் ஸ்பெண்ட் ஈக்குவேஷன் என்னென்னா குவான்டிட்டி இன்ட்டு பெருக்கணும். ஸோ குவான்டிட்டி ஆக்சுவலி காலம் நேம் கொடுக்கும்போது பார்த்துக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இது மற்ற ஈக்குவேஷன் சரியாக கொடுக்குறீங்கன்னு பாருங்க. ஸோ குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ் பர் யூனிட் தான் டோட்டல் ஸ்பெண்ட். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு ஸோ இது வந்து கொடுத்தீங்கன்னா சரி. ஸோ இந்த ஸ்பேஸ் வர்றது அது ஒரு கொஞ்சம் நோட் பண்ணுவீங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் குவான்டிட்டியும் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணுறது ஈஸி தான். ஸோ இதே தான் ஈக்குவேஷன் குவான்டிட்டிக்குமே காலம் நேம் மாற்ற மாட்டது ஈக்குவேஷன் இது பார்த்தீங்கன்னா சரி குவான்டிட்டி. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணுறது ஒரு ஸ்பேஸ் வருது, அது முன்னுக்கும் வருது. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டிஏ
ஸோ குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பெண்டை டிவைட் பண்ணணும். ஸோ டோட்டல் ஸ்பெண்டை டிவைட் பண்ண வர்றது ஸோ இங்கே டிவைட் பண்ணணும். டோட்டல் ஸ்பெண்டை ப்ரைஸ் பர் யூனிட்டால் டிவைட் பண்ண வர்றது தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரைஸ் டோட்டல் ஸ்பெண்ட் வந்து ஒரு 990, இது ஒரு 4ன்னு போடி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன், கால்குலேட்டர் எடுத்தீங்கன்னா இப்போ எங்களோட டோட்டல் ஸ்பெண்ட் வந்து 990 4ஆல் டிவைட் பண்ணும்போது எங்களுக்கு 247.5 வருது. ஆனால் ஒரு பொருள் வந்து எப்பவுமே அப்படி அரைவாசின்ட்டு இருக்காது. ஸோ 1 இருக்குங்க, 2 அப்படி 3 ஃபுல் நம்பரில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலி நம்பையில் ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ குவான்டிட்டி ஈக்குவல்ஸ் இதுக்கு np.செயல்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த செயல் என்ன செய்யணும்னா ரவுண்ட் அப் பண்ணும் நியரஸ்ட் வேல்யூக்கு. அது வந்து இப்போ அது எப்படி பண்ணோம்னா இப்போ 3.2ன்னு வந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து எப்படி கொடுக்கும்னா 4ன்னு தான் கொடுக்கும். 3.3ன்னு கொடுக்காது, கிட்டதுக்கு மட்டும் தராது. அந்த ஒரு பெருமானத்தை தாண்டி போகும்போது 3.1ன்னாமே 4ன்னு தான் தரும். ஸோ அதுதான் அதில் இருக்கிற விஷயம். ஸோ எங்களுக்கு அப்படி தான் வரணும். ஏன்னா ஒரு பொருள் வந்து எப்பவுமே 3 மேலே இருந்தாலும் அது 3 விட தாண்டி தான் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி 4ஆக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த செயல்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம் நம்பை லைப்ரரியிலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே இன்டீஜருக்கு மாற்றிட்டோம். ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை அப்படியே ரன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எரர் வருது. ஸோ குவான்டிட்டியில் வேல்யூஸ் வந்து புரியன்ற மாதிரி. ஸோ அது என்ன இஷ்யூன்னா 3/1.2ன்னு வரும்போது எனக்கு ஃப்ளோட்டில் தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட் ஆக்சுவலி நாங்கள் ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம், அது ஃப்ளோட்டில் தான் சேஞ்ச் பண்ணோம் இன்டீஜருக்கு. ஸோ இன்டீஜர்னும் போது இந்த கோட் வந்து வேலை செய்யாது. ஏன்னா 2 ஃப்ளோடால் பிரிக்கும்போது இது ஃப்ளோட்டுக்கு தான் மாறணும். ஸோ இதுக்கு என்ன செய்யணும்னா நான் ஃபர்ஸ்ட் இதை ஃப்ளோட்டில் வச்சுட்டு விச் மீன்ஸ் இந்த டைப் இன்டீஜர் 64 தூக்கிட்டு நாங்கள் ஒன்ஸ் இந்த கோட் ரன் ஆனதுக்கப்புறம் திருப்பி மாற்ற முடியும். ஸோ ஆக்சுவலி இது சேஞ்ச் பண்ண அப்புறம் திருப்பி என்ன செய்யணும், ரீஸ்டார்ட் கர்னல் அண்ட் ரன் ஆல் சேல்ஸ் ஆப்ஷன் இருக்கு. அதில் ரீஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ உங்களால் பார்க்க முடியுது குவான்டிட்டி இந்த இது வந்து நியூமெரிக்கல் தான் ஃப்ளோட் 64ல் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து அது வந்து இன்டீஜருக்கு மாற்றும்போது எங்களுக்கு ஏறர் வராது. ஸோ இப்போ அது இதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்க இன்ஃபார்மை கொடுத்தீங்கன்னா ஃப்ளோட்டில் குவான்டிட்டி வந்து இன்டீஜருமா இருக்குது. ஸோ ஆக்சுவலி நாங்கள் மார்க் டவுன்ஸுமே ஒழுங்காக போடல. ஸோ மார்க் டவுனை போடுவோம். ஸோ இதுக்கு அதே மார்க் டவுன் இது checking for the data type change. நான் சொல்லி கொடுத்துட்டு ஸோ இது அது ஸோ இதே காப்பி பண்ணிட்டு இதையும் கொடுக்கலாம். ஸோ இதை அப்படியே கொடுக்கலாம். ஸோ இதையும் அப்படியே காப்பி பண்ணிட்டு கொடுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன புரியும்னா என்னென்ன ஸ்டெப் நடக்குதுன்றது தெரியும்.
இதில் வந்து எந்த டேட்டா டைப் மாத்திரன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு விருப்பமானது. ஸோ உங்களுக்கு எப்படி விளங்கி இருக்கணும் அதுக்கு இதுமே செய்யலாம். மாற்றி இதை மேலே கொண்டு போவோம், இறக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா the making values of price per unit வரும். ஸோ இது அப்படியே காப்பி பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து ப்ராப்பர் ஸ்பெண்டுக்கு வரும். அண்ட் அதே மாதிரி குவான்டிட்டிக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே வேல்யூஸை ஃபில் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா இது இந்த வேல்யூஸ் வச்சு நாங்கள் ஒரு சில வேல்யூஸ் கண்டறிய போகிறோம். லைக் மந்த்லி ட்ரெண்ட் மற்றது ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ செலவாச்சு அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இது நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு கேட்டகரிக்கும் இவ்வளவு முடிஞ்சதுன்னு சொல்லி. ஸோ டிஸ்பிளே இந்த காண்போம் ஈச் கேட்டகரி. ஸோ இதுக்கு வந்து கோட் வந்து அடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணோம், கேட்டகரி ஸ்பெண்டிங் சொல்லி. ஸோ அது வந்து டிஎஃப் டாட் இதுக்கு வந்து ஆக்சுவலி நாங்கள் குரூப் பைன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த குரூப் பையில் பார்த்தீங்கன்னா இதை எடுக்கிறோம்னா கேட்டகரின்ற காலம் எடுக்கிறோம். ஸோ குரூப் பையில் கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன குரூப்ஸ் இருக்குது அந்த குரூப்ஸ் எடுக்கிறோம். லைக் ஃபிட்னஸ், ஃபுட், கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதை வந்து இது ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இந்த குரூப் பை எதை குரூப் பண்ண போகிறோமோ அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே கால் பண்ணுவோம். பிறகு பாக்ஸில் வந்து குரூப் பை பண்ணிட்டு அதில் வந்து இந்த குழந்தை செலக்ட் பண்ண போகிறோம்னு. ஸோ அது தேவை டோட்டல் ஸ்பெண்ட். ஸோ அது இந்த தேவை. அதுக்கப்புறம் சோர்ஸ் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இது என்ன செய்யணும்னா ஸோ சோர்ட் வேல்யூஸ்ன்றது எனக்கு எந்த ஆர்டரில் வேணும்ன்றது. ஸோ நான் வந்து அசெண்டிங் வந்து ஃபால்ஸ் கொடுப்போம். ஸோ இது என்ன மீன் பண்ணுன்னா அசெண்டிங் ஃபால்ஸ்ன்னா கூடின பெருமானத்துலேருந்து குறைஞ்ச பெருமானத்தை எங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ எங்களுக்கு நாங்கள் அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ எதை பிரிண்ட் பண்ண போகிறோம்னா டோட்டல் ஸ்பெண்டிங் பை கேட்டகரி. ஸோ அந்த வேரியபிளை கால் பண்ணோம்னா சரி, இந்த வேரியபிள் கேஷன் பண்ணணும். ஓகே, நான் இந்த ஷார்ட் வேல்யூஸில் இங்கே தான் அண்டர்ஸ்கோர் பண்ணி. ஸோ இது பார்த்தீங்கன்னா சரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள, ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். என்னென்னா ஷாப்பிங்ன்ற கேட்டகரி தான் கூட அமௌண்ட் செலவழிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அண்ட் யூட்டிலைசர்ஸ், மற்றது ஃபிட்னஸ், அப்புறம் மெடிக்கல் மற்றும் ட்ராவல்ஸ் மற்ற கிஃப்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ லீஸ்டான வந்து க்ளோசரிஸுக்கு போயிருக்குது. ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதை கூட செலவழிக்கலாம்னு சொல்லி. ஸோ அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து பேமெண்ட் பற்றி பார்ப்போம். ஆர்டர். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா
பேமெண்ட் மெத்தட்னு ஒன்று சொல்லிட்டு, ஸோ எந்த பேமெண்ட் மெத்தட்டுக்கு கூட ஆக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு கால் அடிக்கும். ஸோ இதுக்கு வந்து வேரியபிள் டிஃபைன் பண்ணணும், பேமெண்ட் கவுண்ட்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இது குரூப் பை பண்ண தேவையில்லை. ஸோ பேமெண்ட் மெத்தட்னு சொல்லி கொடுத்துட்டு ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, டாட் வேல்யூ கவுண்ட்ஸ்னு. ஸோ இது கால் பண்ணிங்கன்னா இது பேமெண்ட் மெத்தடுக்குள்ளே இருக்கிற காலமுக்குள்ளே போய் இருக்கிற யூனிக் வேல்யூஸ் கவுண்ட் பண்ணி எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ அதான் இந்த வேல்யூ கவுண்ட்ஸ் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதுக்கப்புறம் இதை ட்ரெயின் பண்ணேன். ஸோ இதில் ட்ரெயின் பண்ணுவோம் பேமெண்ட் கவுண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து எவ்வளோ எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்றது பார்க்க முடியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூட பேர் வந்து டிஜிட்டல் வாலெட்டுன்ற தான் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக கிரெடிட் கார்டு வருது, அதுக்கப்புறம் கேஷ் அண்ட் டெபிட். ஸோ இப்போ இதில் டவுட் உள்ளவங்களுக்கு இந்த இதில் கவுண்ட்டுன்னு போட்டால் ஓகே தானே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே கூட நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ கவுண்ட்டுன்னும் போது எப்படி வரும்னா அந்த குழம்புல எத்தனை வேல்யூஸ் இருக்குன்றது மட்டும்தான் அது கவுண்ட் பண்ணும். ஸோ இதுதான் வேல்யூஸ் கவுண்ட்டுக்கும் நார்மல் கவுண்ட்டுக்கும் வித்தியாசம். ஸோ பார்த்தீங்கன்னா 10,000 வரும். ஸோ இந்த 10,000 டேட்டாஸ் இருக்குது. ஸோ 10,000 சொல்லுவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வேல்யூ கவுண்ட் வந்து என்ன பண்ணணும்னா எத்தனை ஒவ்வொரு வேலையும் வச்சிருக்கு அந்த குழம்புக்குள்ள இருக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு அந்த குழம்புக்குள்ள 3 இது இருக்குது ஃபில்டர் பண்ண முடியும். கேஷ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, டிஜிட்டல் வாலெட். ஸோ அது என்ன செய்யணும், அந்த ஒவ்வொரு குழம்புக்குள்ள ஒவ்வொரு வேல்யூஸுக்கும் எத்தனை திரை வந்திருக்குன்றத டிஸ்பிளே பண்ணுறது நம்ம இந்த வேல்யூ கவுண்டரை யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து யூனிக் வேல்யூஸாக தான் இருக்கும். ஸோ அதனால கவுண்ட் வந்து நான் வந்து நம்மளாக எத்தனை இருக்குன்றது யூஸ் பண்ணுவோம். வேல்யூ கவுண்ட் வந்து அந்த யூனிக் வேல்யூஸ் வந்து கவுண்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கவுண்ட்ஸும் கவுண்ட்டுக்கும். ஸோ அதை பார்த்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்க்க போகிறது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து டிரான்சாக்ஷன் டேட் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் பார்க்க முடியும் எந்தெந்த மாதத்துக்கு இந்த வருஷம் எந்தெந்த மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்றதை பார்க்க முடியும். லைக் மந்த்லி ட்ரெண்ட் மாதிரி. ஸோ அதை அதை பார்க்கும்போது எங்களுக்கு தெரிய வரும் எந்த வருஷத்தில் கூட பாவிச்சிருக்காங்க, அது மாதிரி எந்த மாதத்தில் பாவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லாக்டவுன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஒரு காலம் வந்து உருவாக்கணும். ஏன்னா எங்கள்கிட்ட வந்து இருக்கிறது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நாங்கள் எடுக்க போகிறது இந்த வருஷத்தில் இந்த மாதத்துல கூட செலவாயிருக்கணும். எங்களுக்கு டேட்ஸ் படி எடுக்கல. ஏன்னா டேட்ஸ் படி இருக்குன்னு அது நிறைய இருக்கும். ஸோ அது பார்க்குறது கஷ்டம். ஸோ நாங்கள் வந்து மாதத்துக்கு பார்க்கணுன்னு இருக்கோம். ஸோ ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்குன்னா மந்த், டேட், இயரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன செய்வோம், ஒரு காலம் உருவாக்கி வெறும் மந்த்தையும் இயரை மட்டும் எடுக்கிற மாதிரி செய்வோம். ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி அதுலேருந்து நாங்கள் வேல்யூஸுக்கு மாதிரி செஞ்சால் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எங்களுக்கு தேவையானது வந்து டிரான்சாக்ஷன் டேட் கொலம்ல பார்த்தீங்கன்னா டிடின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன சொல்லுன்னா பேண்டாவுக்கு இந்த கொலத்தை வந்து டெக்ஸ்டாக வந்து நினைக்கிறது வந்து ஒரு டேட்ஸில் இருக்குன்னு டேட் மாதிரி ட்ரீட் பண்ணுன்னு சொல்கிறோம் இந்த டிரான்சாக்ஷன் டேட்டை. ஸோ டிடி டு பீரியட்னு ஒரு விஷயம் இருக்குது. இங்கே வந்து இன்வெர்ட் கமாஸும் என்ன போடுவோம். ஸோ இந்த டூ பீரியட்ன்றது என்னன்னா இது என்ன கன்வெர்ட் பண்ணோம்னா இப்போ அந்த டேட் இருக்கு தானே,
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் மாதம் 13ஆம் தேதி 2024 இதில் வந்து எனக்கு வந்து மாதத்தையும் வருஷத்தை மட்டும் தர சொல்லி கேட்கும். ஸோ இந்த டூ பீரியட் வந்து என்ன செய்யணும்னா இதை மட்டும் தரும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த மந்த்தை ரவுண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 4ஆம் மாதம் 5ஆம் தேதிங்கிறது 23 நாலுண்டு வரும். ஸோ மந்த்தை வச்சு ரவுண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணி கேம் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா மந்த்லி ட்ரெண்டுன்னு ஒரு வேரியபிள் உருவாக்கும். ஸோ இதை குரூப் பை பண்ணுவோம். ஒரு குளம் கிரியேட் பண்ணும் மந்த் என்ன. ஸோ அதாவது குரூப் பை பண்ணுவோம். ஸோ அப்படின்னா டேட்டு மந்த்தும் இயரும் உள்ள ஒரு இது அதில் வந்து அதில் டோட்டல் ஸ்பெண்ட் இருக்கும். அந்த மந்த்தையும் இயராக குரூப் பை பண்ணிட்டு ஸோ அதில் டோட்டல் ஸ்பெண்ட் கூட்டுத்தொகை இருக்கும். ஸோ அதான் மந்த்லி ட்ரெண்டில் சேவ் ஆகும். ஸோ என்ன செய்யும் பிரிண்ட் ஸ்பெண்டிங் ட்ரெண்டுன்னு கொடுப்போம். ஸோ இது ஏன் கொடுக்கணும்னா அவுட்புட்டில் என்ன இருக்குன்றது பார்க்குறது ஈஸியாக இருக்கும். என்ன எடுத்துருக்கோம்னு எந்த நாங்கள் மாண்டவுனில் போட்டிருந்தோம் அவுட்புட்லேயும் நாங்கள் எந்த செய்கிறோம்னு போட்டால் நல்லா. ஸோ மந்த்லி ஆக்சுவலி வேர்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணும்போது கவனமாக டைப் பண்ணுங்க. சேம் லெட்டரில் இருக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு எதாவது காட்டும். ஓகே இது என்டர் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு மாதத்துல ட்ரெண்ட் வந்துருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த டேட்டா செட்டோட கேபிஐ வேல்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ கேபிஐன்னா என்னன்னா கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்மளோட ஆர்கனைசேஷன் வந்து நம்மளோட ப்ரோக்ரஸ் மெஷர் பண்ணுறது மற்றது அவங்க லைக் அவங்க பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகிறதா இல்லைன்றது அந்த கேபிஐஸ் வேல்யூஸ் வச்சு தான் அவங்க தீர்மானம் பண்ணுவாங்க. ஸோ அதேமாரி எதுக்கு முக்கியம்ன்றதுன்னு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட்ஸ் மற்ற டேட்டா ட்ரிவன் டிசிஷன்ஸ் எடுக்கிறது மற்றது பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங்க்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கேபிஐஸ் வேல்யூக்கு மூவ் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி லாக்டவுனில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இது பார்க்க போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர்ஸ் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிக்கலான்றதை பார்க்க போகிறோம். டோட்டல் ஸ்பெண்டிங் ரெக்கார்ட். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணும் டோட்டல் ஸ்பெண்டிங். ஸோ இந்த டேட்டா செட்டை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேட்டா செட்டில் டோட்டல் ஸ்பெண்ட்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. ஸோ இதுன்ற சம கூட்டினா எங்களுக்கு எவ்வளவு மொத்தமாக எவ்வளோ செலவாயிருக்குன்றது பார்க்க முடியும். ஸோ டிஎஃப் டோட்டல் ஸ்பெண்ட் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு விஷயம்ன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்றைக்கி. ஸோ பிரிண்ட் டோட்டல் ஸ்பெண்ட் ஓகே. ஸோ இதை நீங்கள் கொடுக்கும்போது டோட்டல் ஸ்பெண்ட் எவ்வளோன்னு சொல்லி வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எஃப்ஸ்ட்ரிங் வந்து சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எஃப்ஸ்ட்ரிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நீங்கள் வந்து இப்போ இன்வெர்டர்ஸ் சொல்லி இது போட்டாலும் அது வந்து டிரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இன்வெர்டர்ஸ் கம்மியாக்குள்ள இப்போ உங்களோட வேரியபிளில் போடும்போது அதுவும் பிரிண்ட் ஆகிடும். ஸோ
ஈஸியானது எக்ஸ்ட்ரிங்கை கால் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் எக்ஸ்ட்ரிங் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அதை எப்படி செய்யலாம்னா இதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு பட் எக்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறது ஈஸியாக என்னென்னா நீங்கள் போய் இதில் இன்வெர்டர்ஸ்க்கான க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இது கமாண்ட் அடிக்கணும். கமாண்ட் அடிச்சிங்கன்னா சரி லைக் நீங்கள் இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. அது சம்டைம்ஸ் இது எரரும் வரலாம். இந்த ஃபார்மேட்டில் இஷ்யூ இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இதுக்கு நீங்கள் இதோட பெஸ்ஸே வந்து எக்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த .2f யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த .2f என்னன்னா என்னன்னா நமக்கு இப்போ இந்த வேல்யூ வந்து 3.45 அப்படின்னு கொஞ்சம் நீட்டிட்டு போயிருக்கும், நீளமாக இருந்திருக்கும். ஸோ இதை வந்து எங்களுக்கு ரெண்டு தசமதானத்தில் கவுண்ட் பண்ண சொல்லி தான் இந்த 2f மீன் பண்ணது. ஸோ அதேமாரி நீங்கள் இதில் வந்து இப்போ இந்த இதுக்கு டொட்டுக்கு முன்னாடி கம்மா போட்டிங்கன்னா இது வந்து தௌசண்ட்ஸை பிரிச்சும் காட்டும். ஸோ இப்போ உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி இந்த ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் வந்து என்னவும் பண்ண முடியும். இதை வந்து மில்லியன்ஸ்க்கு நீங்கள் டிஸ்பிளே பண்ணால் 1e6 டிவைட் பண்ணிங்கன்னா மீன்ஸ் 1e6ன்றது 1 மில்லியன் தான் அப்படி சொல்கிறது மீன்ஸ். ஸோ அதால் டிவைட் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் வந்து ஆக்சுவலி இதுக்கு நீங்கள் வந்து ப்ராக்கெட் ஒழுங்காக போடணும். ஸோ இதால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது காட்ட எத்தனை மில்லியன். ஸோ இதுவுமே ஈஸியான வழி. ஸோ எக்ஸ்ட்ரிங் வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். மட்டும்தான் நீங்கள் வந்து கம்மா போட்டு செய்யணும், அதேமாதிரி ஃபார்மேட் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ மோஸ்ட்லி எல்லாம் எக்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த எக்ஸ்ட்ரிங் ஸ்பெஷாலிட்டி. ஸோ எக்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த வேரியபிளை கால் பண்ணுறீங்களோ அதை வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிற கேபிஐ வந்து டோட்டல் டிரான்சாக்ஷன் எத்தனைன்னு பார்ப்போம். ஸோ டோட்டல் டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஆக்சுவலி வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் தான் என்னோட டோட்டல் டிரான்சாக்ஷன். பட் இது வந்து நம்ம கூட எண்ணிக்கை இருக்கும்போது நம்மளுக்கு எத்தனை ரோஸ் இருக்குன்னு தெரியாத போது நம்ம லென்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த லென் வந்து இத்தனை ரோஸ் இருக்குன்றது காட்டும். ஸோ இப்போ இதில் எஸ்டிங்க கால் பண்ணிட்டு முடிஞ்சளவு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறது ஈஸி. வேரியபிள் தான் என்ன சின்ன ஒரு பிள்ளையானவுமே பேரை காட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் ஓட வேல்யூ காண போகிறோம். ஸோ விச் மீன்ஸ் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூன்றது ஆவரேஜாக ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ போயிருக்குன்றது தான் இந்த ஆர்டர் வேல்யூ. மீன்ஸ் ஆவரேஜ்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு சராசரி பெருமானம். ஸோ மொத்தமாக நடந்த ஆர்டர்ஸ்ல இருந்து ஆவரேஜாக எவ்வளோ வருதுன்றது மீனிங். ஸோ ஆவரேஜ் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிஸ்னஸும் உதவும். ஸோ ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ ஒரு குறிப்பிட்ட ரொம்ப கூடவான வேல்யூ இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஆர்டர்ஸ் வந்து நல்லா நடக்குதுன்ற அர்த்தம். ஸோ இது இந்த ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ ஆகும். ஸோ இதுக்கு வந்து இந்த ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூக்கு நாங்கள் எந்த காலத்தில் எடுக்க போகிறோம்னா டோட்டல் ஸ்பெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ண போகிறது வந்து மீன். ஸோ அந்த மீன் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸோ மொத்த டோட்டல் இதையும் மீன்ஸ் டோட்டல்னா மொத்தத்தையும் கூட்டி இதில் எத்தனை இருக்குது 10,000 ஆர்டர் இருக்குன்னா 10,000 பிரிக்கும் வரும்போது வர்றது இந்த ஆவரேஜ் ஆர்டர். ஸோ இதை பிரிண்ட் பண்ணோம்.
இந்த ஆவரேஜோட இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது நாங்கள் ரெண்டாவது ரவுண்ட் பண்ணுவோம். அண்ட் அண்ட் இதில் நீங்கள் முடிஞ்ச $sign இருக்குன்னா $sign போடுங்க. ஸோ சேம் இங்கே என்ன $sign போடுவாங்க போடுவீங்க. ஸோ உங்களுக்கு மில்லியன்ஸுக்கு மாற்ற முடியும்னா மாற்ற முடியும். இல்லை 1/6 பிரிச்சிங்கன்னா சரி. ஸோ டோட்டல் ஸ்பெண்ட் வந்து நாங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பெண்ட் வந்து 2534 காட்டுது. ஸோ இது ஒரு நல்ல வேல்யூ. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது எவ்வளவு குவான்டிட்டி சோல்ட் ஆயிருக்கணும். ஸோ எத்தனை பொருட்கள் சோல்ட் ஆயிருக்குன்னு அதை பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் குவான்டிட்டி சால்ட்ன்றது வந்து ஸோ எவ்வளோ பொருள் எவ்வளோ பொருள் விற்பனையாக இருக்குன்றதை பார்க்குறது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கோட் இருக்கும். குவான்டிட்டி இந்த சம் தான் டோட்டல் குவான்டிட்டி சொல்லி தெரியும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் டோட்டல் ஐட்டம் சால்ட் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ வேரியபிள் கால் பண்ணும்போது ப்ராக்கெட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா சரி. ஸோ இதை கால் பண்ணிட்டு இதில் இன்வெர்டெக்ஸ்க்கு நான் வச்சுங்க சரி. ஸோ பார்த்தீங்கன்னா 22,446 பொருட்கள் விற்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் பர் யூனிட்ன்றதை பார்க்க போகிறோம். மீன்ஸ் ஸோ இப்போ ஸோ ஒரு பொருளோட விலை வந்து பார்க்க போகிறோம் ஆவரேஜாக. ஸோ அதுக்கு கோட் எழுதும். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு ஸோ இது வந்து ஆவரேஜ் ஆர்டர்னா எவ்வளோ ஆவரேஜாக ஒரு ஆர்டர்லேருந்து எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு இது வந்து ஆவரேஜாக ஒரு பொருளோட விலைன்றது தான் வித்தியாசம். ஸோ கோட் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறது தான் கேபிஐஸ்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக நமக்கு நம்மளோட பிஸ்னஸ் என்ன மாதிரி போகுது, நம்மளோட பிஸ்னஸ் லாங் டேர்முக்கு ரன் பண்ண முடியுமான்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆவரேஜுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது மெயின். ஸோ இதை பிரிண்ட் பண்ணோம்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து ஸோ வேரியபிளாக கூப்பிடும்போது முடிஞ்சது காப்பி பேஸ்ட் பண்ணுறது ஈஸி. ஏன்னா ஒரு சிக்னல் வேர்ட் மாறினா கூட அது வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணலன்னு சொல்லிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா காலம் நேம் பிள்ளையாக கொடுத்துருக்கோம். ஸோ பேர் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. ஸோ இப்போ ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் யூனிட் வந்து 969 ரூபா 97 சதம். ஸோ இது மூலமாக நம்மளோட பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இது நம்மளுக்கு நல்லதா இல்லாட்டி கெட்டதான்னு. ஸோ இது நம்ம ஓகே. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு கஸ்டமர் ஐடின்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. லைக் ஒரே கஸ்டமர் திருப்பி வந்திருக்கலாம். ஸோ அதையும் வேணா நான் ஒரு கேபிஐ காட்டலாம். லைக் யூனிக் கஸ்டமர்ஸ்ன்னு
ஸோ எப்படின்னா ஒரு கஸ்டமர் ஒர்க்காக தான் அது இருக்கும். ஸோ ஸோ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையாகவே எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு நாள் வந்து ஒரு கஸ்டமர் வந்து 5 பொருள் வாங்கும்போது நாங்கள் வந்து 5 கஸ்டமர்ல எடுக்க மாட்டோம். நாங்கள் வந்து ஒரு கஸ்டமர் தான் அதை எடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையாக எத்தனை யூனிக் கஸ்டமர் இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஸோ எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும் எங்களுக்கு உண்மையாக எத்தனை கஸ்டமர்ஸ் எங்களோட பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து கஸ்டமர் ஐடியா எடுப்போம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் விசிட் பண்ண போகிறது வந்து இந்த யூனிக் இதுக்கான்றது. ஸோ யூனிக்னு சொல்லி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கேபிஐ பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இரண்டு ஸோ ஒரு நிறுவனத்தினர் பெர்ஃபார்மன்ஸை இதாக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த யூனிக் வந்து ஒரே ரிப்பீட் வேல்யூஸை கன்சிடர் பண்ணாது ஒரு குளத்தில். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் ஐடி 101, 102, 101, 103 இருக்கும்போது அது 101, 102 அண்ட் 101 திருப்பி இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அது வந்துட்டு ஸோ 103 இருக்கும். ஸோ இதுதான் இது இந்த ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதேமாரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த விஷயம். ஸோ இப்போ இந்த கமாஸ் ஆட் பண்ணுற வந்து 1000 பிரித்து காட்டுறது அண்ட் இந்த 0.2 வந்து ரவுண்ட் அப் பண்ணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தசத்துக்கு அங்கே 891 இருக்கும்போது ரவுண்ட் பண்ணும்போது 89 நிற்குது. ஸோ அதுமாரி இந்த 1E6ன்றது 1 மில்லியனால டிவைட் பண்ணுறது தான் இதோட மீனிங். ஸோ இதுதான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த யூனிக் ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு நாங்கள் இப்போ அவுட்புட் இருக்கோம். ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா யூனிக் கஸ்டம் 200 தான். ஸோ 10,000 இதில் நாங்கள் சில பேர் நினச்சிருவோம் 10,000 கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னு. ஆக்சுவலி பார்த்தா 200 கஸ்டமர்ஸ் தான் ஆக்சுவலி இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ இதில் என்ன நான் கீ வேல்யூஸ் இது பார்த்தேன். ஸோ இதுக்கப்புறம் சார்ட் மூலமாக ஒரு சில விஷயங்கள் டிஸ்பிளே பண்ண பார்ப்போம். ஸோ சார்ட்ஸில் இருந்தும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்போ சார்ட்டுக்கு மூவ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நம்ம க்ரியேட் பண்ண போகிற சார்ட் வந்து பார் சார்ட். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா பார் சார்ட் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம காட்டுறோம். பார் சார்ட்ன்றது வெர்டிக்கலாக இப்படி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வருஷம் என்னென்ன வேல்யூஸ்ன்ற மாதிரி. ஸோ நாம் இந்த எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம், y அச்சுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். ஸோ அதுலேருந்து ஈஸியாக பார்க்க முடியும் எது கூடவா இருக்குது எது கூடவா இருக்குன்றதையும். ஸோ இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணுவோம் பார் சார்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு எதை எடுக்கணும்னா டோட்டல் ஸ்பெண்ட் பை கேட்டகரி இன்னொன்று நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக செஞ்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரி கூட இதாகுங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு ஒரு சார்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மேப் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பெண்டிங் பை கேட்டகரி பார் சார்ட்டுன்னு நீங்கள் காமாப்பில் கொடுக்கலாம். ஸோ இந்த மேப்டவுன் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி விளங்கி எடுக்கணுமோ அப்படி விளங்கி எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னா இந்த பார் சார்ட் இதற்கு நாங்கள் யூஸ் பண்ணுற லைப்ரரிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ப்ளாட் லைப்ரரி தான். ஸோ இதுதான் நம்மளால சார்ட்ஸ் அதற்கு யூஸ் பண்ணுவோம். பட் சீபோன் இருக்குது, அதுவும் சார்ட்ஸ் அதற்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நார்மல் சார்ட்ஸ் இருக்குது ஓகே. ஸோ சீபோன் வந்து ஸ்டைல் சார்ட்ஸ்கள் இருக்கிறதுக்கு சீபோன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னா சார்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் plt.figureன்னு சொல்லி கொடுப்போம். ஸோ அதுக்கு ஒரு சைஸ் கொடுப்போம். சைஸ் இப்போ 8,5 கொடுத்துட்டு நான் ஆக்சுவல் கோட் எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எதுக்கு சேவ் பண்ணணும் கேட்டகரி
பெண்டிங்க்கு செய்ய போகிறோம். பெண்டிங் டாட் ஒர்க் பண்ண போகிறோம்னால ஸோ இதில் வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நாங்கள் டிஃபைன் பண்ணோம் என்னென்ன செய்ய போகிறோம்னா, ஸோ என்ன மாதிரி பாட்சா மீன்ஸ் இந்த மாதிரி இதுன்னு கேட்பாங்க, என்ன வகையானது பாட்சா. ஸோ அதோட கலர் வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான கலர் கொடுக்கலாம். நான் ஸ்கை ப்ளூன்னு கொடுக்குறேன். ஸோ தென் எச் கலர்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பிளாக்னு கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அவுட்புட் வந்து நான் கொடுத்துறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நீங்கள் இதில் கமெண்ட் மாதிரி அடிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா டைட்டில் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் லேபிள்ஸ் லேபிள்ஸ் கொடுக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது டைட்டில் கொடுக்குறது பிஎல்டி டாட் டைட்டில்னு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் தான் உங்களோட சார்ட்டுக்குரிய டைட்டில் கொடுப்பீங்க. அண்ட் டைட்டில் வந்து டோட்டல் ஸ்பெண்டிங் பை கேட்டகரி வரும். அண்ட் ஸோ அந்த லெட்டர் அந்த டைட்டிலோட சைஸ் மீன்ஸ் அந்த லெட்டர் சைஸ் வந்து என்னன்றது தான் ஃபண்ட் சைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 12 கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு பால்டாக வேணும்னா அந்த லெட்டர் ஃபண்ட் வெயிட்னு கொடுக்கும். ஸோ இது வந்து பால்டில் கொடுக்கும். அண்ட் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸ் லேபிள் கொடுப்போம். பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிள். ஸோ இதில் தான் நம்மளோட கேட்டகரி வர போகுது. ஸோ இதுக்கப்புறம் y லேபிள் என்ன வர போகுதுன்னா நம்மளோட டோட்டல் ஸ்பெண்ட் வர போகுது. ஸோ இதில் நீங்கள் வந்து $சைன் கொடுக்கலாம். இது வந்து டிஸ்பிளே லைக் எக்ஸ் ஹெச்சில் என்ன இருக்குது ஹெச்சில் என்ன இருக்குன்றதை காட்டும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த எக்ஸ் ஹெச்சில் இருக்கிற அந்த வேல்யூஸ் வந்து ஒழுங்காக டிஸ்பிளே ஆகிறதுக்கு நாங்கள் செய்கிற வேலை. லைக் சில நேரம் என்ன ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து லைக் அது ஒழுங்காக நீங்கள் சரியாக டிஃபைன் பண்ணாட்டி லைக் அதோட பொசிஷனை நீங்கள் ஒழுங்காக டிஃபைன் பண்ணிட்டு அது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துருந்தோம். ஸோ இதை நாங்கள் ஓவர்லாப்பிங்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது அந்த பிஎல்டி எக்ஸ்டிக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து இந்த ரொட்டேஷன் சொல்லி கொடுப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அவுட்புட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அண்ட் ரைட்டுன்னு இருக்கும். ஸோ ரைட்டுன்னு இருக்கும். ஸோ இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அண்ட் ஒன்ஸ் இது ஆனதுக்கப்புறம் இந்த பிஎல்டி லேயர் வந்து ஒழுங்காக எங்களுக்கு லேயர் பண்ணி தருது நம்மளோட அவுட்புட்டு. அண்ட் பிஎல்டி டாட் ஷோன்றது எங்கள் அவுட்புட்டை பிரிண்ட் லைக் எங்கள் சார்ட்டை ஷோ காட்டுன்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ கலர் வந்து நாங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கு. சரி டைட்டில் ஓகே லெட்டர்ஸ் கொஞ்சம் கவனம். ஸோ யா இப்போ ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அவுட்புட் எப்படி வந்துருக்குன்னா ஷாப்பிங் தான் ஐக்கெல்லாம் கூட போயிருக்குன்னு சொன்னேன். ஸோ ஷாப்பிங் காட்டுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ் சைஸ் வந்து ஸோ இந்த 8ன்றது வந்து அகலம், இந்த 5ன்றது வந்து நீளம். ஸோ 8 இன்ச் அகலம் 5 இன்ச் நீளம். ஸோ இதில் ப்ளக் பண்ண சொல்கிறது வந்து பார். ஸோ பார் சார்ட் வந்துருக்கு. ஸோ கலர் வந்து ஸ்கை ப்ளூ. ஸோ ஹெச் கலர்ன்றது இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் தெரியுது. ஸோ இதான் இந்த ஹெச்ன்றது இந்த பாக்ஸின் ஹெச். ஸோ அதுக்கப்புறம் டைட்டில் கொடுக்குறோம், சைஸ் கொடுப்பேன் இது. ஸோ இது எக்ஸ் லேபிள் என்ன இருக்குன்னா கேட்டகரி, y லேபிளில் டோட்டல் ஸ்பெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஎல்டி டிக்ஸ் ரொட்டேஷன்றது 45. ஸோ அது பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஒரு 45 டிகிரியில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது அழகாக வந்துருக்கும். பட் இது ஒன்றுக்கு ஒட்டுப்படாமல் இருக்கும். ஸோ ரைட்டுன்னும் போது சரியாக அந்த டிக்குக்கு நேராக நிற்கிற மாதிரி இருக்கிறதுக்கு தான் அந்த இது யூஸ் பண்ணுறது. ஸோ லேஅவுட்ன்றது நம்மளாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வழங்கப்படுத்தியிருக்காங்க. ஸோ லேஅவுட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பேஸ் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுவும் ஓவர்லாப் அந்த நிறைய விஷயங்கள் ஆக்காமல் செய்யணுன்றது யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ பிஎல்டி ஷோ கொடுத்த அப்புறம் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது ஒரு சார்ட். ஸோ இந்த சார்ட்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ பை சார்ட் பார்த்து, ஸோ பாய் சார்ட் பார்த்தா இப்போ இதுக்கப்புறம் பார்க்குறது பை சார்ட். ஸோ பை சார்ட் வந்து இதுவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வட்டத்தில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க எத்தனை பர்சன்டேஜ் ஒவ்வொன்றும் குறிக்குது. ஸோ இது கூட பர்சன்டேஜ் எடுத்திருக்குன்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பை சார்ட் யூஸ் பண்ணி என்னோட வெளியே இதாகும். ஸோ அந்த பை சார்ட்டுக்கு வந்து நான் வந்து இந்த பேமெண்ட் மெத்தட் எடுக்கும். ஸோ கொடுக்கணும். ஸோ இந்த பேமெண்ட் மெத்தடுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது பை சார்ட். ஸோ அதே கோட் தான், கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஸோ அந்த பேமெண்ட் மெத்தடுக்கு யூஸ் பண்ண போகிறது இதே தான். ஸோ இதே ஃபர்ஸ்ட் இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபிகர் சைஸை வந்து டிஃபைன் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு சார்ட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் மாற்ற முடியும். ஸோ இதுக்கு வந்து 6x6 கொடுக்கும். ஸோ நம்மளோட பேமெண்ட் மெத்தட் டேக்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஸோ பேமெண்ட் கவுண்ட்ஸ்ன்னு சொல்லி ஸோ எங்களோட பேமெண்ட் மெத்தட்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதுன்ற பெர்சன்டேஜ் தான் காண போகிறோம், லைக் ஒன்றும் எவ்வளவு இருக்குன்னு. ஸோ இதுக்கு வந்து பேமெண்ட் கவுண்ட்ன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் எப்படியும் எழுதலாம், ஒரே லைன்லேயும் எழுதலாம், இல்லாட்டி உங்களுக்கு கீழே ஒன்றுக்குள்ள எழுதுறது உங்களுக்கு. ஸோ இப்படி எழுதும்போது உங்களுக்கு என்னென்ன விளங்கும், ஸோ என்ன நடந்திருக்குன்றது. ஸோ இப்போ கைண்ட் வந்து என்ன வகையான சார்ட் வந்து யூஸ் பண்ணுறதுனா பை சார்ட். ஸோ இந்த ஆட்டோ பிசிடின்றது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோட் அடிச்சிருக்கேன். அப்புறம் நீங்கள் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னு இதெல்லாம். ஸோ அந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்னா எத்தனை வகை இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அது பேமெண்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 வகை இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸி இருக்கும். ஸோ பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா 4 வகை இருக்குது. ஸோ 4 கலர் நீங்கள் கொடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஸோ உங்களுக்கு எந்தெந்த கலர் ஓகே கொடுத்து உங்களுக்கு 4 கலர்ஸை கொடுக்கலாம். பட் 4மே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லாட்டி ஒரே கலர்னா கஷ்டம். ஸோ இது எதை குறிக்கிறது? ஸோ நம்மளோட கலர் கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆங்கிள் இருக்குது. ஸோ மொத்த கூட அடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த இது. ஸோ அதுக்கப்புறம் டைட்டில் டிஃபைன் பண்ணுறோம், கிரியேட்டிவ் டைட்டில்னு. ஸோ லாஸ்ட் டைம் மிஸ்டேக் ஆச்சு. ஓகே, payment method and font size and then கொடுக்கலாம் எல்லாமே. and font weight வந்து bold என்ன கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க plt.show கொடுத்தீங்கன்னா இது டிஸ்பிளே ஆகும். இதுக்கப்புறம் பண்ணலன்றது. ஸோ அந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்கில் கவுண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டெபிட் கார்டு வந்து 24%
எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 0.12 டிஃபரன்ஷியேஷனில் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ள வந்து டிஜிட்டல் வாலெட்டில் தான் எடுத்துருக்குது. ஸோ அடுத்து வந்து கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் கேஷ், அதுக்கப்புறம் டெபிட் கார்டு. ஸோ இப்போ இதை வச்சு பார்க்கும்போது வந்து சொல்ல முடியும், நாலுமே கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட் கிட்ட தான் இருக்குது. இப்போ இதுல வந்து இதுக்கு ஒரு சதவீதம் கூட இது சைபர் பர்சன் மட்டும் இதுதான் சைபர் பர்சன் அந்த மாதிரி. ஸோ அதனால ஸோ ஃபியூச்சரில் இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் இருக்கலாம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு மெத்தட் வந்து கம்மியாக இருக்கும்போது அந்த மெத்தடை நாங்கள் ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா யாரும் பெருசாக யூஸ் பண்ணலன்னு போது அந்த மெத்தடை ரிமூவ் பண்ணலாம். இல்லாட்டி அந்த மெத்தடில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதுக்கு சொல்யூஷன் பண்ணி அந்த மெத்தடை 10% கூட்டுறதுக்கான வழியும் பார்க்க முடியும். ஸோ இந்த கிராஃப்ஸ் மூலமா எங்களுக்கு அது ஈஸியாக கண்டறிய முடியும். ஸோ இப்போ பார்ப்போம் கோடில். ஸோ கோடில் பார்த்தீங்கன்னா இந்த கைண்ட் வந்து என்ன ஆகும் பைண்ட் சொல்லிட்டு இந்த ஆட்டோ பிசிடின்றது என்னன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த அது வந்து என்ன செய்யணும் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணும் பர்சன்டேஜ் ஒரு ஒரு துண்டுகளோட பர்சன்டேஜ். ஸோ ஷோ 1 டிஜிட் ஆஃப்டர் இட்ன்றா லைக் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றது வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் காட்டுன்றது. ஸோ இந்த டபுள் எக்ஸ்ட்ரா போடுறது வந்து எங்களுக்கு பர்சன்டேஜ் சைனை காட்டுறதுக்கு ஒரு சைன் போட்டிங்கன்னா இந்த இது இல்லாமல் போயிடும். ஸோ அதனால இந்த 2 சைன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் ஆங்கிள் 90ன்றது வந்து இந்த 90 டிகிரிஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் கிளாக் வைஸாக போன்றது தான் இந்த மீன். ஸோ அதுதான் இது மீன் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட் ஹால் 5. So the first like start at 90 degree position straight up and like a 12 o'clock phase அப்படின்னு. ஸோ இந்த நேரில் இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் ஸ்டார்ட் ஆகி 19 கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டைட்டில் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அதை டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போ பார் சார்ட் பை சார்ட் பார்த்தாச்சு. ஸோ என்னோட சார்ட் வந்து நாங்கள் பார்க்கலாம்னா என்னென்னா லைன் சார்ட்னு வந்து சொல்லியிருக்கு. ஸோ லைன் சார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எப்படி ஒரு நம்மளை வந்து ஒரு நம்மள அந்த எக்ஸசைஸ் லைன் சார்ட்ல பார்த்தீங்கன்னா அது எப்படி மாறி இருக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட் டைமுக்கு அப்புறம் இப்படி மாறி இருக்கு. ஸோ அது வந்து டைமை வச்சு நாங்கள் கொடுக்குறது லைன் சார்ட்ல. ஸோ நம்ம எக்ஸசைஸில் ஆக்சுவலாக இருக்கிறது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரிலேட்டடாக தான் இருக்கும் கூட. ஸோ அப்படி வச்சு நம்ம இப்போ வந்து என்னோட டேட்டா செட்டையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கோட் அடிப்போம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் எதை யூஸ் பண்ணோம்னா மந்த்லி ஸ்பெண்ட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி நாங்கள் இப்படியே மந்த்லி ஸ்பெண்ட் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு. ஸோ மந்த்லி ட்ரெண்டுன்னு சொல்லி அதில் இருந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ என்ன செய்யணும்னா அதை வச்சு நாங்கள் சார்ட் அப்ளை பண்ணுவோம். ஸோ இதே தான் டிஎல்டி ஃபிகர் சிஸ்டம் ஃபிகரை டிஃபைன் பண்ணி ஃபிக்ஸ் சைஸ் நன்றி. மந்த்லி டைம் டாட் பிளாக் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரே லைனில் அடிக்கணும்னா அதுக்கெல்லாம் இல்லாட்டி இப்படி அடிக்கும். ஸோ இது வந்து என்ன வகையான சார்ட் வந்து ஸோ இதுக்கு வந்து மார்க்கர்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ரைட்டா. ஸோ மார்க்கர் சிம்பிளாக யூஸ் பண்ணுறோம். ஸோ கலர் வந்து லைன் வித் வந்து யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இப்போ இதுக்கப்புறம் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு டைட்டில் ஆட் பண்ணணும். ஸோ டைட்டில் வந்து ஸோ மந்த்லி ஸ்பெண்ட் கேபிட்டல் போகலாம். ப்ளஸ் லேட்டர் மந்த்லி ஸ்பெண்ட் ட்ரெயின் ஓவர் டைம். font size டிசைன் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காட்டுவீங்கன்னா font size வந்து 11 and font weight bold கொடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் எக்ஸ்ஹெச்எஸ் YH டிஃபைன் பண்ணணும். ஸோ எக்ஸ் லேபிள் வந்து டைம் லைன் கொடுப்போம். ஸோ இதுக்குள்ள பேக்டக்குள்ள மந்த்னு கொடுப்போம். ஸோ ஒரு மந்த்துக்கு நாங்கள் பார்க்கலாம். சரி பார்த்தீங்கன்னா டோட்டல் பண்ணி கொடுக்கும். pnt.grid இருக்கு. ஸோ அந்த grid என்ன மீனிங் நான் சொல்றேன். ஸோ grid equal to and line time வந்து எப்படின்றது மென்ஷன் பண்ணுறோம். and alpha ஷோ பண்ணும். பார்த்தீங்களா அடிக்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். ஓகே ஸோ இந்த லைன் ஸ்டைல் வேறுன்றது ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி ட்ரெண்ட் எப்படி கூடி குறைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது 2023 2024 பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. ஸோ 23 ஸ்டார்டிங் குறையுது, பிறகு ஜூலையில் ஏறுது, மீன்ஸ் ஜூன் கிட்ட ஏறுது, பிறகு ஜூலையில் திருப்பி குறையுது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு திருப்பி கம்மியாக இருக்குது, பிறகு கூடி இருக்குது, ஒரேயாக குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்க்கணும் எப்போ எந்தெந்த பீரியட்ல பிஸ்னஸ் டவுன் ஆகுது இல்லாட்டி எந்தெந்த பீரியட்ல பிஸ்னஸ் அப் ஆகுன்றது பார்க்க முடியும். ஸோ அந்த டைம் என்ன ரீசன்னால அப் ஆகுது மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு செலிப்ரேஷன் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் விற்கிறீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டிசம்பர் டைமில் அவங்கள வந்து ஹையில் இருக்கும், மீன்ஸ் ஜனவரி அந்த மாதிரி டைம் டிசம்பர் டைமில். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஸோ எங்களோட பிஸ்னஸ் வந்து டிசம்பர் டைமில் தான் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கணும், மற்ற டைமில் நம்மளுக்கு பிஸ்னஸ் வராதுன்றது. ஸோ இந்த லைன் சார்ட் மூலமாக அந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி ட்ரெண்ட் வந்து கோடை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த லைன் சார்ட் வந்து இந்த மாதிரி லைன் சார்ட் வந்து கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கர் வந்து ஓன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் ஒரு மந்த்துக்கும் பாயிண்ட்ஸை குறிக்க சொல்லிட்டோம் ஓவால். ஸோ அதான் இது குறிச்சிருக்கு. அதுக்கப்புறம் க்ரீன் அது மாதிரி லைன் வித்ன்றது இந்த கோட்டில் தீம் மீன்ஸ் இந்த கோடு எவ்வளோ தின்னாக இருக்கணுன்றது தான் அதை கொடுத்துருக்கோம். ஸோ அது 2. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு டைட்டில் கொடுக்குறோம், எக்ஸ் லெவல் ஒய் லெவல் கொடுக்குறோம். ஸோ இந்த கிரிட்ன்றது என்னென்னா இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கோடாக தெரியுது. ஸோ இது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னா ஈஸியாக. ஸோ இப்போ ஈஸியாக காட்டுறேன். இதை கமெண்ட் பண்ணுறேங்க, இது ரன் பண்ணுங்க, இந்த கோடு வராது பார்த்தீங்களா. ஸோ இந்த கோடு தான் இதுக்கு இதில் இருக்கிறது. ஸோ
இந்த கோடு தான் இந்த கிரிட்ன்றது. ஸோ இது வந்து கோடால் குறிக்கிறேன். ஸோ அது ட்ரூன் போது இந்த கோடுகள் வரும். ஸோ அதனால் ஈஸியாக இது பிரிச்சும் பார்க்கலாம். ஸோ ஒரு ரிலீஸ்ன்ற இதையும் பார்க்கலாம். ஸோ இந்த கோடு எப்படி இருக்கணுன்றது நாங்கள் டிஃபைன் பண்ணுறேன். alpha 6ன்றது இந்த கோட்டுன்ற திக்னஸ். இவ்வளோ தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சது இந்த டேட்டா விஷுவலைசேஷனில். ஸோ ஆக்சுவலி இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஃபைனலாக இந்த டேட்டா செட்டை சேவ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்ன செய்யணும்னா ஸோ இதுக்கு வந்து என்ன செய்யணும், df to csv சேவ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து நேம் கொடுப்போம். எனக்கு பேர் வந்து ஸ்பெண்டிங் அட்டவுண்ட்ஸ் க்ளீன் கொடுப்போம். .csv இந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறோம் கொடுப்பேன். ஸோ ஆக்சுவலி நான் வந்து இன்வெர்டர்ஸ் கொண்டாட ஒரு இது தான் யூஸ் பண்ணி பார்ப்பேன். ஸோ நீங்கள் டபுள்னா இப்படி எல்லா கோடுக்கும் டபுளாக போவீங்க, இல்லாட்டி சிங்கிள்னா சிங்கிள். ஸோ இந்த ஃபால்ஸில் கொடுப்போம். ஸோ இந்த ஃபால்ஸ்ன்றது என்ன மீனிங்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டேட்டா செட்டை சேவ் பண்ணும்போது இந்த இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுக்காட்டி டிஃபால்ட்டாக அது ட்ரூ ஆகிடும். ஸோ ட்ரூ ஆகும் இந்த மாதிரி ஒரு காலம் வந்து கிரியேட் ஆகும், மீன்ஸ் 0 1 2 வந்து. ஸோ இது வந்து ஆக்சுவலாக அன்நேம்ட் காலம் மாதிரி தான் சேவ் ஆகும். ஸோ இது என்ன பிரச்சனை ஆகும்னா நாளைக்கு நீங்கள் திருப்பி இந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணும்போது அன்நேம்டுன்னு ஒரு காலம் பேரோட இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும்போது இந்த காலம் அந்த எக்ஸ்ட்ரா காலம் கிரியேட் ஆகாது. ஸோ இது நீங்கள் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணும்போது அது டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இந்த இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுப்போம். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபைல் சேவ் ஆகிருக்கும். ஸோ அது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதை ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஸோ க்ளீன்னு வந்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஈக்குவேஷன் வச்சு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதில் 4 வேல்யூஸ் ஒன்றுமே இல்லை, எல்லா வேலையும் க்ளீன் பண்ணியிருக்கு. ஸோ இவ்வளோ இந்த டேட்டா விஷுவலைசேஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் மெயின் பார்ட். ஸோ இதுக்கப்புறம் வேணும்னா நான் உங்களுக்கு இந்த Power BIயில் எப்படி டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் காட்டுறதுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ.